வணக்கம். இந்த காணொளியில் பெர்சன்டேஜினுடைய PYQ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து PYQ 3 டாபிக் வந்து முடிச்சிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் அண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து பெர்சன்டேஜில் வந்து பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ₹2.70 ஃபஸ்ட்டில் ₹2 வந்து எத்தனை பைசா இருக்கும்? ₹1 100 பைசா, ₹2 200 பைசா. ஸோ அந்த 200ஓட இந்த 70 பைசாவும் சேர்த்துமன்னா பார்த்தீங்கன்னா 270 பைசான்றது 100%. நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 பைசா வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 15 பைசான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பாருங்க, பைசா கம்மியாகும் போது பெர்சன்டேஜும் வந்து கம்மியாகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நேர்மாறல்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கம் அதிகமாகுது இல்லை ரெண்டு பக்கமே கம்மியாகுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நேர்மாறல். அப்படி வந்துச்சுன்னா இது டைரெக்டாக வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 100 × 15 இது வந்து பார்த்தீங்கன்னா = அப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு வந்து 270 × x எழுதுவோம். 270 × x. அதுக்கப்புறம் வந்து 270 வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தா இங்கே எழுதுகிறேன் பாருங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ண எப்படி எழுதுவோம்? 270 × x = 100 × 15. நீங்கள் இப்படி இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு கூட அதுக்கப்புறம் x = 100 × 15 / 270 எழுதலாம். இல்லை உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்ன்றப்போ 100 × 15 / 270 அன்னிட்டும் நீங்கள் எக்ஸ் போடாமலும் எழுதலாம். இல்லை எனக்கு எக்ஸ் போட்டால் தான் தெரியும்ன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு கூட இது டைரெக்டாக இது வந்துக்கோங்க. இல்லை எனக்கு நல்லாவே தெரியும்ன்றப்போ நீங்கள் எக்ஸ் போடாமல் இதை வந்து அடிச்சிட்டிங்கன்னா வர்றது தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வந்து கேன்சல். 3 அடிக்கலாங்களா? 15 5 3 15 9 3 வந்து 27. ஸோ இது வந்து எவ்வளோ வரும்? 5 50 / 9. 9ல் அடிச்சோம்னா எத்தனை வாட்டி வரும்னா 5 9 45. ரிமைனிங் 5 / 9. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 / 9%. ஆப்ஷன் ஏன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்க, சேம் சம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சம்மு தான். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே சம்மு அடுத்தடுத்த வேறு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் இஸ் 40 பைசே ஆஃப் 2 rupees? ₹2 100%. அதில் வந்து 40 பைசே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 2 rupeesல வந்து எத்தனை பைசே இருக்கும்? 200 பைசே வந்து இருக்கும். 200 பைசே வந்து இருக்கும். இப்போ வந்து பைசா கம்மியாகிறப்போ பர்சன்டேஜும் கம்மியாகும். ஸோ இதை வந்து நம்மளுக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்து கிடச்சிரும்ன்ட்டு. 100 × 40 / 200. 0 0 0 0 கேன்சல். 2 இதில் அடிச்சோம்னா 20. அப்போ ஆன்சர் வந்து 20%. ஈஸியான சம்மதாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ₹5.80 20 பைசாக்கள் என்பது எத்தனை சதவீதம்? ஸோ சேம் மெத்தடு தான். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்து 313/29% வருதான்னுட்டு. ஏன்னா எல்லா சமமுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தால் இது PYQ நிறைய வீடியோஸ் போகும். நீங்கள் வந்து இது வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தெரியும்ன்ற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதுன்ற பட்சத்தில் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வருதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்ல வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 280. அப்போ 280 வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஸோ ஒரு எக்ஸாமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் ஆனவங்க, தேர்ச்சி பெற்றவங்க வந்து 252 பேர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களுடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போது 280ல் 252 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னா 28 பேர் வந்து இருப்பாங்க.
அப்போ 28 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. அவங்க பர்சன்டேஜ் என்னன்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாங்களா? 100 into 28 divided by 280. இந்த 0 கேன்சல், 28 கேன்சல். அப்போ 28 பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னா 10% வந்து இருக்காங்க. ஆப்ஷன் சி என்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது. அப்போ 450 100%. ஆப்பிள்கள் வந்து அது 100% மொத்தம்ன்றது 100% எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30% வந்து அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்கள் எத்தனை இருக்கும்? அப்போது 100%த்தில் 30% அழுகி போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 70% வந்து நல்ல ஆப்பிளாக இருக்குமா? அப்போ இது எத்தனை ஆப்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கம்மி ஆகும்போது ஆப்பிள்களினுடைய எண்ணிக்கையும் கம்மி தானே ஆகும், ஏன்னா அழுகி போயிட்டு 450ல் 30% அழுகி போச்சு என்றப்போ 70% என்றப்போ கம்மி ஆகும். ஸோ நேர்மாறல் என்றப்போ எப்படி போடுவோம்? 450 into 70 divided by 100. நீங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக எழுத கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கிராஸ் மல்டிப்ளேயில் வந்து போட்டு கூட எழுதுங்க. 450 into 70 is equal to x into 100 வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டெப்பு வந்து வரும். 2 0 0 0 கேன்சல். அப்போது 7 45 எவ்வளோன்னு மல்டிப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 7 5 35 3 4 7 28 3 வந்து பார்த்தீங்கன்னா 31. ஸோ நல்ல ஆப்பிள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 315. ஸோ இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக இது எழுத வரலன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதிட்டு கூட அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ணிட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஆன்சராக கூட கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எந்திரத்தின் தற்போதைய மதிப்பு வந்து 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் வந்து 10% குறைந்தால் 10% வந்து குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல் கேட்டாங்கன்னா 2 மெத்தடில் வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டில் வந்து நான் ஃபார்முலா மெத்தட் வந்து சொல்லிடுறேன். அடுத்து வந்து லாஜிக்காக நம்ம யோசித்து போடுற மாதிரி போடுவோம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் எந்திரத்தின் அதாவது ஒரு மிஷினுடைய மதிப்பு வந்து 50,000. ஒவ்வொரு வருஷம் என்ன ஆகுது, அதனுடைய மதிப்பு வந்து 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி வந்து கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபார்முலா 1 plus r divided by 100 whole power n. சேம் ஃபார்முலா தான். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களா. குறையுதுன்னு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம மைனஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கணுங்க. அதே அதிகரிக்குதுன்னா நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆர் வந்து தெரியும் 10% அன்னிட்டு பிரின்சிபல் வந்து 50,000, 3 ஆண்டுகள் எண்ணும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 50,000 இன்ட்டு 1 மைனஸ் ஆர் வந்து 10 divided by 100 whole power 3. 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. 0 0 கேன்சல். 50,000 10 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1 லெஸ் பண்ணோம்னா 9/10 வரும். 3 இருக்கிறதால 3 டைம்ஸ் வந்து எழுதுகிறோம். ஸோ 3 0 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இங்கே வந்து 50 இருக்குது. இப்போ 9 9 81. 81 இன்ட்டு 9 9 9 8 72. 729 இன்ட்டு 50. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 5 45 4 2 5 10 14 1 9 5 7 5 35 1 36. இங்கே இருக்கக்கூடிய 0 இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36,450. ஆப்ஷன் பி வந்து வரும். ஸோ நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா இது போல் அந்த ஃபார்முலா இது பண்ணிவிட்டு இது வந்து குறையுதா அதிகரிக்கிறதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. கம்மியாகுதுன்னா நெகட்டிவ் சிம்பிள் போடணும், அதிகரிக்குதுன்னா பாசிட்டிவ் சிம்பிள் வந்து போடணும். ஸோ இதே சம்முக்கு வேறு எப்படி நம்ம லாஜிக்காக யோசித்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வருஷம் 10% கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு மொத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 50,000.
இது வந்து 50,000ன்றது 100%. இதில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 0 கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அதுதான் வந்து 10%. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா இது வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ ஒரு 0 கட் பண்ணால் அதுதான் வந்து 10%. இதில் இந்த நம்பரில் 1% எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 0 கட் பண்ணணும். இன்னொரு 0 கட் பண்ணால் இருக்கக்கூடிய 500 தான் 1%. இந்த கான்செப்ட் பேசிக்குங்க. இது எல்லா சம்முக்குமே பொருந்துங்க. கொடுத்துருக்கிற வேல்யூ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4000 கொடுத்துருக்காங்கன்னா இது கொடுத்துருக்கிற நம்பர் 100%. இதில் 10% எவ்வளோன்னா ஒரு 0 கட் பண்ணிட்டோம்னா 10%. 1% எவ்வளோன்னா 2 0 கட் பண்ணிட்டோம்னா அதுதான் வந்து 1%. இது வந்து பேசிக்குங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக போட போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100% என்ன கொடுத்துருக்காங்க, 50,000ன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் 10% கம்மியாகுது. அப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 10% வந்து லெஸ் பண்ணுறோம். 10% எவ்வளோ வரும், 5,000 வந்து லெஸ் பண்ணணும். அப்போ 5,000 வந்து அப்படியே டைரெக்டாக லெஸ் பண்ணோம்னா 0 0 0 10ல் 5 போனால் 5 4. செகண்ட் இயருக்கு வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் 10% வந்து லெஸ் பண்ணுறோம். அந்த 10% எதில் லெஸ் பண்ணுறோம், இந்த வேல்யூலேருந்து லெஸ் பண்ணுறோம். இதில் 10% என்ன ஒரு 0 தள்ளி வைப்போமா, அப்போது 4,500 கழிக்கணும். 0 0 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 4ல் 4 போச்சுன்னா 0 4. தேர்ட் இயர் வந்து மறுபடியும் 10% வந்து லெஸ் பண்ணணும். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூவில் இருந்து தாங்க 10% லெஸ் பண்ணணும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு போடும்போது. ஸோ இதில் 10% என்ன ஒரு 0 கட் பண்ணோம்னா 4050ன்றது வரும். அப்போ 0 10ல் 5 போச்சுன்னா 5 4. இங்கே பக்கத்தில் இருந்து ஒன்று கடன் வாங்கினா 10ல் 4 போச்சுன்னா 6. இங்கே கடன் வாங்கினதெல்லாம் 3 இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 36,450. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் எளிமையாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குது அப்படின்னா 2019 மக்கள் தொகை என்ன. அப்போ நெக்ஸ்ட் இயரே கேட்டதால இங்கே n = 1ன்னு போடுவோம். 6னுடைய வேல்யூ இதுதான் வந்து பிரின்சிபல். இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த லாஜிக் மெத்தட் தெரியும்னா உங்களுக்கு நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் வந்து போட்டுடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ வந்து கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு 100% அப்படின்ட்டு தெரியும். இதில் 10% என்ன ஒரு 0 கட் பண்ணிட்டு எழுதுமோன்னா 22500. அடுத்து 2% பார்க்கணுமா, அப்போ நம்ம செப்பரேட்டாக வந்து 1%க்கு 2 0 கட் பண்ணுவோமா. 2 0 கட் பண்ணிட்டோம்னா 2250ன்றது 1%. 2% என்ன 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 0 2 5 10 1 2 2 4 1 5 2 2 4. ஸோ அந்த பர்டிகுலராக 2% வந்து பார்த்தீங்கன்னா 4,500. ஆல்ரெடி 10%க்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 22,500ங்களா. அதோட வந்து இந்த 4,500 ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ வரும், 0 0 0 1 6 7 2. ஸோ இதை வந்து இந்த டோட்டல் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரும் 225,000. இதோட 27,000 ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அதிகரிக்குதுன்னு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து ஆட் பண்ணணும். கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், மைனஸ் பண்ணியிருப்போம். 0 0 0 12 1 5 2. அப்போது 2,52,000. 12% வந்து அதிகரிக்குதுன்னா 2019 மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும், 2,52,000 பேர் வந்து இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. அதே நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போடுறீங்கன்னா ஸோ இப்படி போடலாம். ஒரே நிமிஷம். ஃபார்முலா மெத்தடன்னா உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்முலா மெத்தடன்னா இங்கே அதிகரிக்குதுன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ வந்து நம்ம p × 1 வந்து போடுவோம். அதிகரிக்குதுன்றதால ப்ளஸ் போட்டு r/100 ஹோல் பவர் n. p வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 இன்ட்டு 1 + r வந்து 12/100. n வந்து நெக்ஸ்ட் இயர் தானே கொடுத்துருக்காங்க, 2018 2019 ஒரு வருஷன்றதால 1. இது 225,000
கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112 டிவைடட் பை 100 2 0 வந்து கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஒரு 0 அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 225 இன்ட்டு 112 2 5 10 1 2 4 1 5 2 4 5 2 2 5 2 2 இதை ஆட் பண்ணோம்னா 0 0 1 10 12 1 5 2 லாஸ்ட்ல இங்கே ஒரு 0 விட்டுருந்தோமா, அந்த 0யும் போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் 2,52,000ன்றது வந்துட்டு. உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட் ஈஸியாக இருக்குன்னா ஃபார்முலா மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் சம் வந்து சேம் மெத்தட்ன்றதால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 1,65,000 வருதான்னுட்டு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து பிரின்சிபல் கொடுத்தாச்சு. அது அடுத்த ஆண்டில் அண்ணும் போது நெக்ஸ்ட் இயர்ன்றதால n is equal to 1. ஆர் வந்து 10% என்ன சொல்லியிருக்காங்க, பெருகினால்னா அதிகரிக்குது. அப்போ ப்ளஸ் சிம்பிள் போட்டு நீங்கள் வந்து போடணும். அடுத்து வந்து பாருங்க, ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அதுல இருந்து 16% கம்மி பண்ணுமானா நம்மளுக்கு 42 அப்படின்ட்டு கிடைக்குமா. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஸ்டேட்மெண்ட் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதுங்க. ஒரு எண்ணுன்னு சொல்றாங்களா, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எண்ணில இருந்து எவ்வளவு குறைக்கிறாங்க, 16% குறைக்கிறாங்கன்னா மைனஸ் சிம்பிள். 16% என்றப்போ 16 divided by 100 into x. ஸோ அந்த பர்டிகுலர் இந்த நம்பர்ல இருந்து தானே இதை கழிக்கிறாங்க, அப்போ அதுவும் xன்னு போடுறோம். x minus 16 divided by 100 into x கழிச்சா எவ்வளோ கிடைக்கும், நம்மளுக்கு 42 வந்து கிடைக்கும். இதை சால்வ் பண்ண ஆன்சருங்க. இந்த கொஷினை படித்து எழுதிட்டு என்ன வருதோ அது அப்படியே அந்த கொஷினில் கொடுக்குறத அப்படியே எழுதுங்க. இந்த இது வந்துடும், ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று வந்துடும். இதை சால்வ் பண்ணால் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100x minus 16x. இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா 4200. 100xல 16x போச்சுன்னா 100ல் 10 போச்சுன்னா 90 வரும். 90ல் 6 போச்சுன்னா 84. x equal to 4200. இந்த 42 இதில் அடித்தா 2 டைம்ஸ் வருங்களா. இங்கே வந்து இப்போ 100 இருக்குது, இந்த 2 இதில் அடித்தா 50. அப்போ எக்ஸ் வந்து என்னது 50. ஸோ 50லேருந்து 16% கம்மி பண்ணாதான் என்ன கிடைக்கும், 42ன்றது வரும். அந்த பர்டிகுலர் நம்பர் என்னன்னு கேட்டாங்க, அது வந்து 50ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சம் வந்து பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400 வருடத்திற்கு 5% வந்து அதிகரிக்குது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும். ஸோ பிரின்சிபல் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாச்சு, அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளஸ் சிம்பிள் போடணும். 2 ஆண்டுகள் எண் வந்து கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, அதிகரிக்குதுன்னா இது பிரின்சிபல். அதிகரிக்குதுன்னா p into 1 plus r divided by 100 whole power n. ஸோ அதில் வந்து போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து 1,94,481 வந்து கிடைக்கும். அடுத்த சம் வந்து பாருங்க, 2013 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து 1,25,000. அடுத்த ஆண்டில் வந்து 7% வந்து அதிகமாகுது. அப்போ 2014 மக்கள் தொகை எவ்வளோ. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் அதிகரிக்குதா குறையுதான்றது வந்து பெருகினால்னா அதிகரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ சேம் மெத்தட் தான், செக் பண்ணுங்க. 1,33,750 ஆன்சர் வருதான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வரலன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் அந்த சம்முக்கு மட்டும் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து வந்து பாருங்க, இந்த சம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸின் y சதவீதம். கொஷின் படிக்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்க அது அப்படியே எழுதிட்டு வாங்க. எக்ஸினுடைய y பர்சன்டேஜா, y பர்சன்டேஜ்னா y டிவைடட் பை 100ன்னு எழுதுவோமா. இப்போ 10% எப்படி எழுதுவோம், 10 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோமா. அதே போல தான் இங்கே y பர்சன்டேஜ் அண்ணும் போது y டிவைடட் பை 100. அது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 எனவும் y-இன் z% வந்து 25 எனில் x-க்கும் z-க்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க.
இது இப்போ வந்து நம்மளுக்கு கேள்வியில் எக்ஸ் ஜெட்டு மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா y இருக்கிற இடத்துல எக்ஸ் வேல்யூ வர்ற மாதிரி கொண்டு வந்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஜெட்டு வந்ததால் அது போல் கொண்டு வர்றோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா y is equal to இந்த 100 அந்த பக்கம் போச்சுன்னா எவ்வளோ வரும் 5000 ஆயிருங்களா டிவைடட் பை இந்த x இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை x. இப்போ y is equal to 500 டிவைடட் பை xன்றதை இது வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் 1 எடுப்போம். இந்த 1 தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 வந்து போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. y is equal to 5000 டிவைடட் பை xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2 5000 divided by x z is equal to இந்த 100 வந்து இப்படி போகுங்களா போனா 2500 இல்லைன்னா அதை அப்படியே கூட வச்சுட்டு இங்கேயே கூட அடிச்சிருங்க. டிவைடட் பை 100 இருக்குங்களா இந்த 2 0 இங்கே 2 0க்கு கேன்சல். 25 இதில் அடிச்சோம்னா 2 டைம்ஸ். அப்போ இது எப்படி எழுதலாம் 2z equal to xன்னு எழுதலாமா. அப்போ x equal to 2z தான் வந்து z தான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு எங்கே இருக்குது x equal to 2z ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். கொஷினில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வாசிக்க எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க பெர்சன்டேஜில். அடுத்த சம் வந்து பாருங்கள். பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் வந்து சல்ஃபர் இருக்கு அப்படின்னா இது இந்த சல்ஃபர் 5 பாகம் சல்ஃபர் வந்து பூமியில எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பூமியே வந்து 100% எத்தனை பாகங்களா பிரிச்சுட்டாங்க 2250% 250 பாகம்ன்றது 100%. அதில் 5 பாகம் சல்ஃபர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தாங்க. 100 × 5 divided by 2250. 0க்கு 0 கேன்சல். 5 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 4 5 20 5 5 25. இதை வந்து 2 5 10 9 5 45. அப்போ 2/9 பங்கு 9% வந்து இருக்குங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. அடுத்து இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எண் இருக்கு எக்ஸ், அதில் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 60% மதிப்பு வந்து 36 எனில் அந்த எண் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது 6ஆல் அடிக்கலாங்களா. 5 60 6 36. 3 கொண்டு போய் இங்கே அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 6. இந்த 0க்கு கீழே இருக்கிற 0 கேன்சல். இப்போ x ஈக்குவல் டு 2 × 5 × 10ன்னு எழுதலாம். 5 5 50 2 5 10 5 100. அப்போ அந்த நம்பர் என்னன்னா 100ங்க. சிம்பிள் தான். கொடுத்துருக்கிற கொஷினை அப்படியே படிக்க வேண்டியது தான். கொடுத்துருக்கிற டீட்டெயிலை போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் கொஷினில் இருந்து அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு எண்ணின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதில் எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு எண்ணின் 3/5 மடங்குன்னா அது எழுதுகிறோம். அந்த மடங்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் மதிப்பு சொல்கிறாங்க 60%. 60% 60 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். அது கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 36ன்னு கொடுத்துருக்காங்க. 36ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிட்டு அடிச்சோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். 1/35 ஆனது 2/7 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தா தான் நம்மளுக்கு எக்ஸாமில் போயிட்டு டக்குன்னு போட முடியும். அதாவது 1/35 வந்து 2/7 எத்தனை சதவீதம்னா இப்போ 2/7ன்றது தான் 100%. இந்த 2/7 தான் 1/35 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் வந்துருங்க. நார்மலாக நம்ம மேலே பார்த்துருக்கோம் இல்லையா அதே மெத்தடு தான். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/35 வரும். கீழே வந்து 2/7ன்னு வரும். ஸோ நம்ம இது 5ஆல் அடிக்கலாமா.
இது வந்து 7 வந்து வரும். இந்த 2/7 மேலே கொண்டு போவோம். இப்போ 20/7 இருக்கும். இது மேலே போச்சுன்னா 7/2 எழுதுவோமா, 7 7 கேன்சல், 2 வந்து 20ல் அடிச்சோம்னா 10 வரும். 10%ங்க. 2/7ல் 1/35 எவ்வளோ பர்சன்டேஜ்னா 10%. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், சேம் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, அதே சம் ரிப்பீட் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த சம் வந்து பாருங்கள், 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போது இப்போ வந்து 60 என்பது வந்து 100%. இதில் 72 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 72 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா, இப்போ நம்பர் வந்து அதிகமாக இருக்கா, 60லேருந்து அந்த நம்பர் என்னவா இருக்குது, 72 மாறி இருக்கு. அப்போ பர்சன்டேஜும் நம்மளுக்கு அதிகமாகும் தானே. இப்போ நேர்மாறல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 100 × 72 / 60, 0 0 கேன்சல், 6 கொண்டு போய் இதில் அடிச்சோம்னா 1 6 பக்கம் 12, 12 6 72. ஸோ 12 × 10 வந்து பார்த்திங்கன்னா 120%. சிம்பிள் மேக்ஸு தாங்க பர்சன்டேஜில், பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். ஸோ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35%. 455 பேர் வந்து தோல்வி அடைந்தனர். ஸோ 35%, இங்கே வந்து 35% வந்து பாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 455 பேர் வந்து தோல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து பாருங்க, 35% மாணவர்கள் வந்து பாஸ்ன்னா அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க, 65. 100ல் 35 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க, 65% தான் இந்த 455 பர்சன்ஸ். அப்போ மொத்த மாணவர்கள்னா 100% எவ்வளோன்னு தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சிட்டா போதுங்க. 35 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்கன்னா அப்போ 65% பேர் வந்து பாஸ் ஆகலை. 35% பாஸ் ஆயிருக்காங்கன்னா 100ல் 35 போச்சுன்னா ரிமைனிங் 65 வந்து பாஸ் ஆகாதவங்க. அந்த பாஸ் ஆகாதவங்களுடைய கவுண்டிங் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அதுதான் எவ்வளோன்னா 455. அப்போ கொடுத்துட்டு மொத்த மாணவர்கள் எவ்வளோ, அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண டோட்டல் மாணவர்கள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 100% வந்து கேட்குறாங்க. ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 455 × 100 / 65. 5ஆல் அடிக்கலாங்களா, 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5 3 5 15. இதை வந்து 5ஆல் அடிச்சோம்னா 9 5 45 91. 13ஆல் 91 அடிக்க முடியுமா பாருங்கள். 5 13 வந்து 65, 6 13 78, 7 13 81 வருது. ஸோ இது வந்து ஒரே நிமிஷம், நான் தப்பாக ஏதோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ 13 × 7ஆல் வந்து மல்டிப்ளை 13 × 7, 3 21 2 1 7 7 2 9. அப்போ 13 வந்து 91ல் அடிச்சோம்னா 7 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 × 100 700. ஸோ 13th டேபிள் உங்களுக்கு நல்லா தெரியுமுன்னா டக்குன்னு அடித்து போட்டுடலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஸோ இந்த சம்மில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.